श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சஹ யக்ஞா பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வமேன ஏஷ வோஸ்த்விஷ்ட காமதுக். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்றாராம், சஹயக்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி. அதாவது இந்த ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப்பாக பார்த்தோம்னா இது ஒரு ஃப்ளோவாக இருக்கும். இந்த ஸ்லோகம் என்னென்றால், நம்மளோட கிருஷ்ணர் ஒரு கர்மாவை செய்வதனால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது, அதுலேருந்து தான் இந்த சங்கடங்கள்லாம் வருது என்று புரிந்து கொண்ட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்மாக்களை விலக்கி வைத்து எந்த ஒரு செயலையும் செய்யாமல் சும்மா இருப்பா. இன்னும் பல பேர், நான் எனக்கு இந்த கர்மாவை செய்யவே வேண்டாம், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே வேண்டாம் என்று ஆசைப்பட்டு சந்நியாசிகளாக போவா. ஆனால் இப்படி போகிற அனைவருமே தங்களோட அங்கங்களை அடக்கி கொண்ட கர்மாக்களை செய்யாமல் இருப்பாளே தவிர அவளோட மனதில் அந்த கர்மாக்களை செய்து கொண்டு தான் இருப்பாள் எப்போதுமே. அதனால அங்கங்களை அடக்கினால் மட்டும் போதாது, மனதையும் அடக்க வேண்டும். அதே சமயத்தில் மனதை அடக்கிவிட்டால் அனைத்து அங்கங்களும் தானாகவே அடங்கி போய்விடும் என்று கிருஷ்ணர் கூறினார். அதனால மெயின் டார்கெட்டாக இருக்கிறது மனம். அதை அடக்க முடியாத ஒருவன் நிச்சயமாக சன்னியாசியாக போனாலும் என்னை அடைய முடியாது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதே சமயத்தில் ஒரு பக்கம் இந்த சன்னியாசிகள் இந்த மாதிரி எந்த கர்மாவையும் செய்யாமல் சும்மா இருப்பவர்களை வைத்துக்கொண்டால், இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண நபர், ஒரு நார்மலான ஆர்டினரியாக இருக்க ஒரு நபர், அவர் அவர் செய்கிற அந்த கர்மாக்களை, அவர் செய்கிற அந்த செயல்களை பகவானிடம் சமர்ப்பணம் செய்தால், அவரிடமே இந்த செயலையும் இந்த செயலிலேருந்து வரும் பலனையும் உன்னிடமே சமர்ப்பணம் செய்கிறேன் என்று செய்துவிட்டால், அவரை நிச்சயமாக அவருக்கு மோட்சம் அளித்து நானே அவரை கூட்டி கொண்டு செல்வேன், அவர் ஆசைப்படும் அனைத்து விஷயங்களையும் நான் அவருக்கு வாரி வாரி தருவேன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அவ்வளவு ஒரு பிரியமாகவும் நம்ம கிருஷ்ணருக்கு இந்த கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர்கள் மீது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுன கிட்ட என்ன சொல்றார் என்றால், சஹயக்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி. பிரஜாபதி என்று பிரம்மாவிற்கு ஒரு பெயர் இருக்கு. அதனால் இந்த கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, முன்பொரு காலத்தில் பிரஜாபதியாக இருக்கும் நம்ம பிரம்மா மனிதர்களை படைக்கும் பொழுது ஒருவருவருவத்திற்கும் இந்த கடமைகளை செய்ய வேண்டும், நீ இந்த கடமைகளை செய்ய வேண்டும், உனக்கு இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று ஒருவரை படைக்கும் போதும் இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று பல கடமைகளை பல கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று புகட்டிவிட்டு தான் பிறப்பே தராராம் எல்லாருக்குமே. அதனால மனிதர்களுக்கு இப்படி ஒரு படைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று போதித்து விட்டு தான் இந்த படைப்பையே செய்திருக்கார் நம்மளோட பிரம்மா. சஹயக்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷ ஓஸ்திஷ்ட காமதுக்கு. அதாவது இப்படி இந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று நம்ம பிரம்மா சொல்லும்போது, இந்த கடமைகளை தந்து நம்மளுக்கு பிறப்பளிக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி பிறப்பளிக்கிறாராம். இந்த கர்மாக்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் இந்த கர்மாக்களை செய்தால் நீங்கள் ஆசைப்படும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும், ஆசைப்படுகிற அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆசைப்பட்டாலும் சரி படனாலும் சரி மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்ம பிரம்மா இதை சொல்லிவிட்டு தான் அனைவருக்கும் பிறப்பு என்பதையே தரார். அதனால் ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கர்மாவை செய்ய வேண்டும், இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரு கடமையோடு தான் அந்த மனிதன் பிறக்கிறான். அதனால் பிறக்கும் போதே கிடைக்கும் அந்த கடமைகளை அந்த கர்மாக்களை ஏன் செய்யாமல் தவற வேண்டும்? நீ பிறந்திருக்கிறாய் சத்திரியனாய். சத்திரியனுக்கு போரிடுவது, இந்த சண்டை போடுவது, இந்த ராஜ்யங்களை கைப்பற்றுவது இதுதான் தர்மம், இதுதான் கடமை. அதனால் நீ பிறக்கும் போதும் உன்னை படைக்கும் பொழுதும் பிரம்மா இந்த மாதிரி கடமையை சொல்லி தான் படைச்சிருப்பார். அதனால் பிரம்மா சொன்ன அந்த கடமையை நீ ஏன் பின்பற்ற மாட்டுகிறாய்? அவர் சொல்ற அந்த பாதையில நீ மட்டும் ஏன் டீவியேட் ஆகி போகிறாய் என்று நம்ம கிருஷ்ணர் கேட்கிறார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.